வணக்கம் வீண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இப்போது ஒரு சில வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒன் பிளேயரை பிக் பண்ணி வின் பண்ணுறதுக்கான அந்த சின்ன சின்ன ஐடியாஸ் அது எல்லாமே கொடுத்துட்ருப்போம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ நேற்று மேட்சஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், போன மேட்சஸ் ரொம்ப டேபிள் டாப் 2 ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அது வந்து ஒன் சைடாக கேகேஆர் சைடு முடிஞ்சிருக்கும். நேற்று மேட்ச்சு க்ளோஸாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதுதான் கிரெடிட் பேஸ் அமைப்பு எல்லாமே நமக்கு சொல்கிற விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஒரு கடைசி அந்த 3 ஓவரில் இருந்த அந்த ஹெட்மயரோட பிளேயிங் மட்டும்தான் அந்த சேஞ்சஸை கொடுத்துருந்தது. ஸோ அதர்வைஸ் இன்னுமே கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, அதுபடி கரெக்டாக இருந்தது. இன்னொன்று, அந்த மேட்ச்சில் அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சுமே உங்களுக்கு 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க. இடையில ஒரு மேட்ச் வந்து நடக்கலை. ஸோ அதோட எஃபெக்டிவ் சின்னதாக அதில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அப்போது இந்த மேட்ச்சுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, 3 பேர் இருந்த இடத்துல சஞ்சு சாம்சன், சஹல், விராட் கோலின்னு 3 பேர் இருந்தாங்க. ஒரே ஒரு பிளேயர் தான். இதுதான் வந்து அந்த கிரெடிட்டில் இருக்கிற விஷயம். இது மட்டும் எது உங்களுக்கு சரியாக கிளிக் ஆகுதோ அந்த விஷயத்தை மட்டும் அந்த கிரெடிட்லேருந்து எடுத்துக்கங்க. ஸோ ஒரு மேட்ச் மாறுதுன்னா அடுத்த மேட்ச்சுக்கு உங்களுக்கு கரெக்டாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் தகவல் எடுக்கும்போது கரெக்டாக வர அதிகப்படியான சான்சஸ் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 7.5 தான் நேற்று பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அங்கே தான் கேப்டனும் வந்திருந்தது. அங்கே இருந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி அப்படியே கவர் ஆகிற மாதிரி வந்துச்சு. எஸ்எல்லுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பிளேயர்ஸை ஃபுல்லாக லோ பிக் இருக்கிற பிளேயர்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே கவர் பண்ணி போனீங்கன்னா வின்னிங் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த வகையில் நேற்று அந்த மேட்ச்சு பெட்டர் ரிசல்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஒரு வேளை அடுத்த மேட்ச் இன்றைக்கி மேட்ச் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் மேட்சஸ் அந்த அமைப்பில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். ஒரு 50% மொத்தமாக ஒரு 40 மேட்சஸ் நடக்குது அப்படின்னா 20 மேட்ச் இந்த அமைப்பில் தான் உட்காரும். அந்த 20 மேட்ச்சில் நீங்கள் வாய்ப்பை தேடலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இதுதான் அந்த கிரெடிட் அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ நேற்று செக் பண்ணிக்கங்க. 7.5 தான் கேப்டன். அங்கே தான் பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அதே போல் வின்னிங் ஆகிற டீம் ஆர்ஆர் அப்படிங்கிறதுனால அங்கேயே விசியும் அமைஞ்சிருந்தது. பட் மேட்ச் க்ளோஸாக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கு வரலாம். எலிமினேட்டர் 2 ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு போக முடியும். 2 டீம் எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், ஆர்ஆர் ஆகட்டும், ரெண்டுமே கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இந்த மேட்சுமே. ஓகே, ஸோ இப்போ கிரெடிட் அமைப்பில் பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன், கிளாசன், டிரேவிஸ் ஹெட், சஹல். ஸோ இந்த 4 பிளேயர் இருக்காங்க. திரும்பவும் அதே கதையாக நேற்று 3 பிளேயர் இருந்துச்சு, ஒரே ஒரு பிளேயர் வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக வரலாம். 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். 4 பிளேயர் மட்டும் வரமாட்டாங்க. அது மட்டும்தான் இந்த மேட்சுக்கான சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா ஹெட்டு, கிளாசன், சஹல் அப்படிங்க கூட வரலாம். பட் இப்போ இன்னிங்ஸை பேஸ் பண்ணி இனிஷியலாக இப்போது 2 வகையாக தான் பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது, செகண்ட் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கோலி தான் அங்கே இருக்காப்புல. சஹல் லேட்டாக தான் ஃபவுல் பண்ணுறாரு. இப்போ விராட் கோலிக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செகண்ட் அப்படின்னு போகும்போது சஞ்சு அப்படிங்கிற மாதிரி போகணும். அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கூட யோசித்து வச்சுக்கோங்க. 2 பிளேயர் அல்லது 3 பிளேயருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்து 8.5 பேட் கமின்ஸ், நடராஜன், ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக், அபிஷேக் சர்மா. ஸோ 8.5. ஸோ இந்த கிரெடிட்டில் தான் இன்றைக்கி பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆன் டைமில் செக் பண்ணிங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வேறு கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாகறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே நேற்று மேட்ச் மாதிரியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லிட்டோம் 40ல் 20 மேட்ச்
இந்த கிரெடிட் அமைப்பில் கேப்டன் உட்கார்றதுங்கிறது நேற்று மேட்ச் நடந்ததுனால இந்த மேட்ச் உட்காரனது அப்படின்னு சொல்கிறதுல இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ அந்த ஒரு மைனஸ் இருக்குது. பட் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். கேப்டன்சி ஆப்ஷனுக்கும் அல்லது பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற இடமா இந்த இடம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸும் கண்டினியூவாக பிக் பண்ண வேண்டாம். ஒரு பிளேயர் கண்டிப்பாக ட்ராப் ஆகணும். அப்போ இந்த கிரெடிட்டில் தான் நேற்று மேட்ச் மாதிரியே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராப் ஆகக்கூடிய அந்த ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் ட்ராப் ஆவாங்க. அந்த ஒரு பிளேயர் கம்பல்சரி பவுலராக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பிக் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் என்ன அப்படின்னா 2 or 3 அப்படிங்கிற மாதிரி வரும். 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3 பிளேயர் வரைக்கும் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், அஸ்வின் கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்க போகுது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? ஒரு வேளை ட்ராப் ஆகக்கூட சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 பிளேயர் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போது 8.5ல் நிறைய பிளேயர்ஸ் வரும்போது கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மிடில் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 பிளேயர் அப்படிங்கிறவங்க வரலாம். நம்ம சொல்கிற கால்குலேட் படி தான் எல்லா மேட்சுமே கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று 7.5ல் அதிகமான பிளேயர்ஸ் வரும்போது 7ல் எந்த பிளேயருமே வரலை. ஓகேங்களா? அதே மாதிரி 8ல் இருந்த பிளேயர்ஸ் அப்படியே வந்திருக்காங்க. 8.5ல் பிளேயர்ஸ் வரலை. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதில்ல. இது சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஒரு கிரெடிட்டில் வேல்யூபிள் கிடைக்குது அப்படின்னா இன்னொரு கிரெடிட்டை பக்கத்தில் ட்ராப் பண்ணி பிக் பண்ணி பழகுங்க. ஸோ அது உங்களுடைய முயற்சியில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி 8.5 சொல்லி பிளேயர்ஸ் இருக்காங்க. நேற்று மேட்ச் மாதிரியே அந்த அமைப்பில் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி வர்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்போது 8ல் பிளேயர்ஸ் குறைவாக வரலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளேயரோட வரலாம், அல்லது பிளேயர்ஸே இல்லாமல் கூட மூவ் ஆக சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சுங்க. அடுத்து 7.5 பொறுத்த வரைக்கும் ரோமன் பவல், நிதேஷ் ரெட்டி, ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா. ஸோ இந்த 4 பிளேயர் இப்போ லாஸ்ட் மேட்சும் செக் பண்ணிங்கன்னா ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது இன்னொருத்தர் கொடுக்க முடியல. ஸோ இந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நேற்று இந்த 7.5ல். ஸோ அப்படி அந்த எப்படி நம்ம 8.5க்கு ஒரே கேட்டகரி வைஸாக இருக்கிற பிளேயர்ஸை கட் பண்ணுறதுக்கு சொன்ன விஷயந்தான். அதே தான் இங்கேயும் நடந்துச்சு நேற்று மேட்ச்சில். ஸோ 2 பேர் இங்கே தான் இருக்காங்க, வேறு பிளேயர்ஸ் மாறி அமைப்பு இல்லை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக நடந்திருந்தது. இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்மயர், திருப்பாதி, டிகேசி. ஓகே. ஸோ இந்த 3 பிளேயர் தான். 3 பேருமே பேட்டிங்கில் இருக்கிறாங்க. 3 பேருமே லோ பிக் பிளேயராக இருக்காங்க. ஸோ திருப்பாதியோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே, திருப்பாதியுமே 50 பிலோ தான். ஸோ 3 பேருமே லோ பிக் பிளேயர். கம்பல்சரி ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணணும். மினிமம் ஒரு பிளேயர் கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். அப்போ இன்றைக்கி 7 கிரெடிட் மிஸ் ஆக வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். 3 பேட்டராக இருக்கிறதுனால 3 பேர் இருக்கிற இடம் கட் ஆகலாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பட் 3 பேருமே பேட்டர் அப்படிங்கும்போது ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இன்னாக வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஒரு பிளேயரை நீங்கள் இன் பண்ணிக்கங்க. ஸோ வின்னிங் டீம் சார்ந்து ஃபிட் பண்ணுறது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டீம் வின் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஸோ ஒருவேளை எஸ்ஆர்ஹெச்னா திரும்பவும் திருப்பாதி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்து 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல த்ரூ ஜூரல், எஸ் அகமது, அப்துல் சமாத், எஸ் அகமது, எஸ் சிங், வைசாக் விஜய்குமார். ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. மினிமம் ஒரு பிளேயராவது வரணும். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்ததுன்னா லேம்ரோவர் மட்டும் வந்திருந்தார். ஸோ கிட்டத்தட்ட விராட் கோலி, டிப்ளசி, லேம்ரோவர்னு வரிசையாக அந்த பிளேயர்ஸில் டிப்ளசியோ கோலியோ மிஸ் ஆகும்போது லேம்ரோவர் உள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ அந்த அமைப்பில் உள்ளே வந்திருந்தார். ரொம்ப லோ பிக் உங்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் தான் இன்றைக்கி மேட்ச்சுக்கும் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே இன்னாக வாய்ப்பு இருக்கும். மினிமம் ஒரு பிளேயர். ஸோ இங்கேருந்து எடுக்கணும். எஸ் சிங்,
இம்பேக்டில் கண்டிப்பாக இருக்க போகிறாரு. ஒருவேளை இவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது இவரை நீங்கள் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவர் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க இம்பேக்ட் லிஸ்ட்டில். அதை தவிர்த்து நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே ஓகே தான். எஸ் அகமது, துருவ் ஜூரல், இவங்கள ஏதாவது ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ரிஸ்கி பிக்கு தான். சரிங்களா? பட் வேலை உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா இவங்கள மிஸ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சின்னதாக பர்சன்டேஜ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். சின்னதாக சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு இதையெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதே விஷயத்த இப்போ காட்டினதே கிரெடிட் விஷயத்த இன்னொரு வகையில் நம்ம கன்வெர்ட் பண்ணி சின்னதாக டேபிள் மாதிரி வச்சு அதை நம்ம குரூப்பில் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நம்ம லைவ் கிளாஸஸ் இதெல்லாமா பண்ணுறது வந்து இதை சார்ந்த விஷயங்கள் தான். இதை எப்படி இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்குற அந்த விஷயங்களை அதுக்கும் அப்பாற்பட்டு எப்படி இதை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது தேவைப்படுறவங்க தான் நம்ம குரூப் பிளேயில் இணையிறவங்க. ஸோ அதுவும் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்குது. அது வரைக்கும் அது நடக்கும். சரி, நிறைய திரும்ப திரும்ப கேட்குறதுனால நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய விருப்பத்தின் பேரில். ஸோ அதில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராமில் லிங்க் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த ஃபேண்டசி ப்ளே பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஐடியா பண்ணி ப்ளே பண்ண பாருங்கள். ஒரு சின்னதாக ஜாலியாக தான் பேச போகிறோம். ஒரு வேளை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதோட வீடியோவை முடிச்சுங்க. இதில் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய மெத்தட்ஸ் நம்ம வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் அதை சொல்கிறீங்க, அடுத்த வீடியோவில் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு யாரும் என்னை கேட்கல, நானாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே அமைப்பில் ஒரு இடத்துல ஒரு வேலையாகட்டும், நம்ம லைஃப் ஆகட்டும் ஒரு மாதிரி மூவ் ஆகாது. மாற்றத்தோடு தான் இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தோடு இருக்கும். ஆனால் அந்த ரிப்பீட்டட் அப்படிங்கிறது திரும்ப சுற்றி சுற்றி வரும். இப்போ ஒரு காலத்தில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கோ எக்ஸாம்பிளுக்கு. ஒரு மாதிரி பெல்ஸா சாரி நம்ம அது சொல்லிட்டேன். பெல்ஸ் அதாவது பேண்ட் அகலமாக போடுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் டைட் ஃபிட்டாக போடுறது ஒரு மாதிரி மாறிச்சு. திரும்பவும் ஒரு காலம் மாறும்போது இதே தான் திரும்பவும் அதே டைப்புக்கு ட்ரெஸ் போடுறது இந்த மாதிரிலாம் மாறிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த ஒரு மெத்தேடு கிரெடிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கேப்டன்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது ரிப்பீட் ஆகும். ஒரு 2 மேட்ச் வராது, வேறு டைப்பில் போகும், லாஜிக் பேஸில் போகும் தான். அந்த லாஜிக் பேஸ் எப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது திரும்ப வரும். ஒரு 2 மேட்ச்சுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 2 மேட்ச்சு கிரெடிட் அமைப்புக்குள்ளே வரும். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணுங்கள், அல்லது அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது இன்னொன்று, ஸ்டேட்ஸை பேஸ் பண்ணி டீம் போடுறதுன்னு இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம எப்போவுமே உள்ளே எடுத்ததில்லை, நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. இல்லை ஒரு வேளை நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இதையும் குழப்பிக்கிட்டீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை விட்டு தனியாகவே இதை ஃபாலோ பண்ணால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்ஸ் படி மூவ் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்ஸை மட்டுமே வச்சு போடணும். அந்த இடத்துல உங்களுக்கு 1, 2 பிளேயர் கிரெடிட் அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அவங்கள மட்டும் இன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய மெயின் தீம். ஓகேங்களா? அதை யோசிச்சுங்க. இந்த கிரெடிட் அமைப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த கிரெடிட்டில் ஒரு வேளை நீங்கள் வந்து கிரெடிட்டில் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸுக்குள்ளே மட்டும் கேப்டன்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எந்த டீமுக்கான வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கோ, இப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கு 8.5 அப்படின்னு பார்த்துக்கோ. நாளைக்கு மேட்ச்சுக்கு இங்கே பராக்கு போல்ட் இருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஃபேட் கமின்ஸ், நடராஜன் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இன்றைக்கி மேட்ச்சு கட்டாயம் வரணுமா அப்படின்னா அப்படி இல்லை. பட் இதே டைப்பை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும்போது ஸோ அடுத்த மேட்சஸோ அதுக்கு அடுத்த மேட்சஸோ இனி வர வேர்ல்டு கப் மேட்சஸ்லேயும் உங்களுக்கு ஒரு 20 மேட்ச் நடக்குது. 20 மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 10 மேட்ச்சில் அது சரியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்சஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மற்ற மேட்சஸ் கொஞ்சம் டவுன் தான். ஸோ ஜிஎல் அப்படிங்கிறது தோல்வியை ஏற்றுக்கொண்டே வெற்றியை தேடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் எல்லா மேட்சும் டீம் உள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கனாலோ அப்படி நினைக்கிறதில்ல. பட் இந்த பிளேயரை எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஹெட்டு, கிளாசன், சஞ்சு, சகல் எல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். சரி, பவுலர்ஸை கூட விட்டுட்டு போயிடுவீங்க. பட் பேட்டர்ஸை விட மனசு வராது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இதே எஸ்ஆர்ஹெச் விளையாடும் போது ட்ரேவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருமே ஃப்ளாப். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை
மேட்ச்சுக்கு முன்னாடி உங்களால் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை. ஏதாவது ஒரு அமைப்பில் இந்த பிளேயர்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்ஸ் பேஸில் கண்டிப்பாக ரீசெண்ட் ஃபார்மு இப்படியெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா ஹெட்டும் பர்ஃபார்மன்ஸில் இருக்கார், சர்மாவும் பர்ஃபார்மன்ஸில் இருக்கார், விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழி தேவை அப்படின்னு என்னுடைய தேடல் தான் இந்த கிரெடிட்டு, இந்த பர்சன்டேஜ் விகிதம் இதையெல்லாம் வச்சு பார்த்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது மிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாமளுமே டீமில் வந்து ஒரு பிளேயர் தான் அபிஷேக் சர்மா மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம். ஹெட்டை உள்ளே வச்சுருந்தோம். ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். கேப்டனாக கண்டிப்பாக ஹெட் அபிஷேக் சர்மாவெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணியிருந்தோம். அஸ் அ பிளேயராக ஒரு பிளேயர் வச்சுட்டு போயிருந்தால் அது கூட தவறாக போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த தேடலில் தான் இந்த கிரெடிட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்க்கும்போது இப்போ இவங்க தான் இவங்களுக்குள்ளே கேப்டன் வரலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தைரியமாக போகலாம். அந்த மேட்ச் நடக்கலைன்னா அடுத்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை போகலாம். சில நேரங்களில் நானே குழப்பத்துக்கு ஏற்பட்டுறேன். இப்போ நேற்று மேட்ச் நம்ம கொடுத்த டெமோ டீம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆர்சிபி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு தான் கொடுத்துருந்தோம். பட் ஜெய்சோலுக்கு வீசியாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கேப்டன் ஆவேஸ் கணக்கு கொடுக்கல. ஸோ கேப்டன் வீசியில் ஏதாவது ஒன்று சரியாக வருது, ஒன்று மிஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம குரூப் பிளே கொடுக்குற டீம் ஆகட்டும் மற்றதாகட்டும் நேற்று மொத்தமாக டோட்டலாக டிடி அடிப்படையில் கூட ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் தான் டிடி வந்திருந்தாங்க. நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டோம் டெமோ டீமில். ஸோ அடுத்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்த டீமில் 8 டிடி வரைக்கும் வந்துருந்தது. அவ்வளோதான். ஸோ அப்போது லக் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. சரிங்களா? சரியான கேப்டன் சரியான வீசி பிடிக்கும்போது லக் அப்படிங்கிற விஷயம் ஒன்று வேணும். பட் நம்மளுடைய வேலைக்கு நம்மளுடைய முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான குறிப்பிட்ட ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு முறையாவது ஒரு 4K 5K அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிமம் வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட அமைப்பில் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் சரியாக பிடிச்சிட்டா எல்லா மேட்சும் தப்பிச்சுக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் அப்படி இருக்கணும். நீங்கள் ஹை பிக் பிளேயர் இவனை விடுறதா அப்படிங்கிறத தாண்டி லோ பிக்கில் வருவாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸை கரெக்டாக பிடிக்க முடிஞ்சிட்டா நீங்கள் எல்லா மேட்சுமே சேஃப் ஜோனில் இருக்கலாம். அது சில மேட்ச் தவறாக போகும், அந்த அன்றைக்கி லாஸ் ஆகும். அது எந்த இடத்துல காமன் சீட் ஆகும்னா கம்பல்சரி நம்ம 10 மேட்ச்சுக்கு ஒரு முறை ஓரளவுக்கு வின்னிங் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அதில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அப்போது ஜிஎல் வின் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும். பொறுமையாக நமக்கான டே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த புரிதலோடு இந்த வீடியோவை இனிமேல் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடை கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபைனலுக்கான வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் கேப்டன் ஆப்ஷன்ஸோட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறோம். ஆன் டைமில் மாறினா கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.